அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி எதை நோக்கி போகுது சார்? கூட்டணி முறியுமா இல்ல இந்த கூட்டணி தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, முறிஞ்சு போகணும்னா ஏன் அவங்க சிதம்பரம் போன்ற ஒரு மூத்த தலைவர்களை அனுப்புறாங்க? இப்ப நேற்று வரைக்கும் ஒரு இழுபறியான நிலைமை தான். நேற்று இரவு வரைக்கும் இழுபறியான நிலைமை இருந்தது, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க 25 சீட்டு எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திமுக தலைமையிலையும் தங்களுடைய நிலைப்பாட்டில இருந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு இன்று அவர்கள் ஒரு மூத்த தலைவரான காங்கிரஸ் மூத்த தலைவரான சிதம்பரத்தை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவதற்கு, அதுவும் நேரடியாக முதல்வரை சந்திப்பதற்கு அனுப்புவதிலிருந்தே அந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்து அவர்கள் மீண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். இனிமேல் அந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நான் நம்புகிறேன். இப்ப கிரீஷ் ஷோடங்கருடைய அணுகுமுறை இந்த கூட்டணியை வேற ஒரு கசப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிரீஷ் ஷோடங்கர் நியமிச்சது மூலமா இருக்கா? அதுல எல்லாருக்குமே யாருக்குமே சந்தேகம் இல்லையா? பட் ஆனாலும் அவர் தனிப்பட்ட முறையில பேசியிருக்க முடியாது இல்லையா? அவர் ஒரு ஹை கமாண்டு சில கருத்துக்களை தான் அவர் கட்டாயம் தெரிவிச்சிருப்பாரு. ஆனால் அவர் வெளிப்படையா அது பேசினதுதான் கொஞ்சம் மோசமான. அவர் எங்களுக்கு இவ்வளவு வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் சைமல்டேனியஸா விஜய்க்கும் ஒரு ஆதரவு பெருகிட்டு இருக்கு அந்த மாதிரி பேசி அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லி இன்னொரு ஏற்கனவே நீங்க இருக்கிற ஒரு கூட்டணிக்கு நெருக்கடி கொடுத்ததுதான் திமுக தரப்பில் அதை சரியாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் கசப்பை அதிகமாக ஏற்படுத்தியதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பீகார்லயும் தெலுங்கானாலையும் இதே மாதிரியான முறைதான். கடைசி நேரத்துல நெகோசியேஷன் டீமை மாத்தினாங்க. ஏன் காங்கிரஸ் இந்த மாதிரியான வியூகத்தை பின்பற்றுச்சு? தாவேக்கா வந்ததுடைய நம்பிக்கையா இல்ல தாவேக்காவை டூல் கிட்டா பயன்படுத்த விரும்பினாங்களா? எல்லா கட்சியுமே தங்கள் அமைப்பை வளர்க்கணும், தங்களுக்கு நிறைய எம்எல்ஏஸ் வேணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல அது இயல்பான ஒரு நிலைமை தான் சார். அது நம்ம என்றைக்குமே நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதற்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி வகுக்கிறீங்கிறதா முக்கிய உண்மை. நீங்க முதல்ல அமைப்பு ரீதியா உங்க கட்சியை பலப்படுத்தாம நீங்க எந்த கட்சியானாலும் சரி நீங்க மேல எமர்ஜ் ஆக முடியாது. உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீங்க பிரசாந்த் கிஷோர் கூட்டு வர்றீங்க. பிரசாந்த் கிஷோரை கூட்டு என்ன நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆக்கிட முடியுமா சொல்லுங்க? அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். இல்லாட்டி அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட முடிஞ்சதா பீகார்ல சொல்லுங்க? இல்லையா? ஒரு கட்சி எந்த கட்சி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் தான், அல்லது நீங்கள் மக்களை திரட்டி வைத்திருக்கும் ஒரு பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்ட நிலையை நோக்கி நகர முடியும். அதற்கு உங்களுக்கு சரியான வலுவான அமைப்பு வேண்டும். அதை காங்கிரஸ் ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்க வெறும் பேப்பர்ல மட்டும் நீங்க தியரியா ஸ்ட்ராட்டஜியை எழுதி வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஊர்ல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கடந்த 5 ஆண்டுகள்ல எனக்கு காங்கிரஸ் மேல தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை. நான் எதுவும் சொல்ல, காங்கிரசுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் இந்த சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க. இவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் தொகுதியிலேயாவது சின்ன மாநாடுகள், காமராஜர் பிறந்த தினம், கல்விக்கு கண் திறந்த நாள், இந்த மாதிரி ஏதாவது நடத்தலாம் இல்லையா? அமைப்பு ரீதியாக நீங்க பலப்படுத்த முடியும். ஏன் திமுகவும் அண்ணா திமுகவும் நிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க சார்? அவங்க எல்லா ஊர்லயும் ஒரு கிளை வச்சிருக்கிறாங்க. அந்த கிளைக்கு ஒரு செயலாளர் வச்சிருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் வரைக்கும் தேர்தல் நடத்துறாங்க, பூத்து கமிட்டி போடுறாங்க. இதை நீங்க செய்யணும். செஞ்சாதான் உங்களையும் மதிப்பாங்க. அதை செய்யாம விட்டுக்கிட்டு நீங்க நீ ஸ்ட்ராட்டஜி ஹரியானா ஸ்ட்ராட்டஜினாலும் சரி, பெங்கால் ஸ்ட்ராட்டஜி, நீங்க இன்னொரு உண்மை எடுத்துங்க. இந்தியா முழுவதும் காங்கிரசுக்கு எதிரான பெரிய இயக்கங்களா வளர்ந்திருக்கிறது யாரு? முன்னாள் காங்கிரஸ் தலைவர்கள் தானே. நீங்க மம்தா பானர்ஜி யாரு? ஆந்திர பிரதேசத்துல இருந்தவங்க யாரு? தெலுங்கானால இருக்கிறவங்க யாரு? நீங்க மத்த எல்லா ஊர்களையும் நான் ஒரு எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டிலேயே 1996 காங்கிரஸ் எதிர்த்து வெளியேறி கட்சி நடத்தினது யாரு? மூப்பனாருங்கிற தலைவர் தானே. சோ அதனுடைய அணுகுமுறையிலையும் சில சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம கட்டாயம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிராந்திய கட்சிகளை அவர்கள் வளர்க்கணும். அது ஒரு சுயேட்சையான நீங்க அட்டானமி மாதிரி கொடுத்து வளர்த்து அதை செய்யணும். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை எங்க போனாலும் ஒரு கோஷ்டிங்கிறது ஒண்ணு இருக்கு சார். அதை நீங்க ஒழிக்காம அந்த கட்சியை அடுத்த நிலைமைக்கு நகர்த்துவது மிக மிக கடினம். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு மிக டேலண்டான லீடர்ஸ் காங்கிரஸ்ல இருக்காங்க, அது இல்லவே இல்லை. ஆனால் அவர்களை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கோலப்பன்.